இன்றைய செய்திகள், இன்றைய அரசு செய்திகள், இன்றைய முக்கிய நிகழ்வுகள். டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புதிய மாற்றங்கள். யூபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்களுக்கான கட்டண நிர்ணயம் செய்வது குறித்து மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்த அதிகாரப்பூர்வமான விதிமுறைகள் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைகோவின் கருத்து பதிவு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கடந்த கால அரசியல் பயணத்தில் கூட்டணி தொடர்பான முடிவுகளில் சில மன வருத்தங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அரசியல் களத்தில் கூட்டணி என்பது ஒரு தொடர் பயணம் என்றும் அதை பற்றிய தனது சுய மதிப்பீட்டையும் அவர் பகிர்ந்துள்ளார். அரசியல் களத்தில் புதிய நகர்வுகள். தமிழக அரசியல் சூழலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தாவேக தலைவர் விஜய் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் கவனத்தை பெற்றுள்ளன. இருதரப்பு நிர்வாகிகளுக்கிடையேயான இந்த தொடர்பு வருங்கால அரசியல் வியூகங்கள் குறித்த விவாதங்களை எழுப்பியுள்ளது. நீட் தேர்வில் தமிழக மாணவர் சாதனை. நீட் மறுதேர்வில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர் வெங்கடபதி வேலாயுதம் மாநில அளவில் முதலிடத்தையும் தேசிய அளவில் 12வது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 705 மதிப்பெண்களுடன் அவர் நிகழ்த்தியுள்ள இந்த வெற்றி பலருக்கும் ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது. டாஸ்மார்க் விற்பனையில் புதிய மாற்றம். தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையில் பன்முகத்தன்மை ஏற்படுத்தும் வகையில் கூடுதலாக 54 நிறுவனங்களின் பிராண்டுகளை விற்பனைக்கு கொண்டுவர டாஸ்மார்க் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. வெளி மாநில மற்றும் சர்வதேச தரத்திலான மதுபானங்கள் இதில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் விமர்சனங்கள் மற்றும் கூட்டணி நிலவரம். தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. பாமக நிர்வாகி திலகபாமா அவர்கள் சமீபத்திய அரசியல் தேர்தல் முடிவுகள் குறித்து தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இது அரசியல் வட்டாரங்களில் தற்போதைய கூட்டணி நிலவரங்கள் குறித்த விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஆபரேஷன் மேகாலயா. காவல்துறை விசாரணை. தமிழக அரசின் செயல்பாடுகளை குலைக்க முயற்சி நடந்ததாக கூறப்படும் ஆபரேஷன் மேகாலயா விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. எம்எல்ஏக்களை அணுகி சதி செய்ய திட்டமிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம். நாடு தழுவிய 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்குகின்றன. பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக தங்களை பதிவு செய்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசின் செயல்பாடுகள் குறித்து அன்புமணி பாராட்டு. தமிழகத்தின் தற்போதைய ஆட்சி நிர்வாகம் மற்றும் கொள்கை முடிவுகள் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அரசின் சில முக்கிய முன்னெடுப்புகள் வரவேற்கத்தக்கவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். அமைச்சர் விளக்கம். லஞ்சம் மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதே அரசின் முதன்மை நோக்கம் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு துறைகளில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் ஊழல் தடுக்கப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர் விஜயன் விசாரணை குறித்த விளக்கம். எம்எல்ஏ பேரம் குறித்த வழக்கில் பத்திரிகையாளர் விஜயனிடம் காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளது. சைபர் பகுப்பாய்வுக்காக அவரிடம் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500. 2026ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக முன்வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்து தலைமைச் செயலகத்தில் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இல்லத்தரசிகள் பெரிதும் எதிர்பார்த்துள்ள இந்த திட்டம் வரும் பட்ஜெட்டில் முக்கிய அம்சமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலவச சமையல் சிலிண்டர்கள். இல்லத்தரசிகளின் சுமையை குறைக்கும் நோக்கில் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்தை பட்ஜெட்டில் கொண்டு வருவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. திருமண உதவி திட்டம். ஏழை எளிய குடும்பங்களுக்கு பயன்படும் வகையில் திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கும் திட்டத்தை மீண்டும் வலுப்படுத்த அல்லது விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. கல்வி கடன் மற்றும் மாணவர் நலன். மாணவர்களின் உயர்கல்வி கனவை நிறைவேற்றும் வகையில் 20 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கும் திட்டத்தை பட்ஜெட்டில் முன்னிலைப்படுத்த அரசு முனைப்பு காட்டி வருகிறது.
இலவச மருத்துவ பரிசோதனை பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் அரசு மருத்துவமனைகள் மூலம் ஆண்டுதோறும் இலவச முழு உடல் பரிசோதனை செய்யும் வசதியை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவி. வேலை தேடும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தகுதியுள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்த அரசு ஆலோசித்து வருகிறது. கலர் அப்பளங்களுக்கு அதிரடி தடை. உணவு பாதுகாப்புத்துறை தமிழகத்தில் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. வண்ணமயமான கலர் அப்பளங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக நிறமூட்டிகள் இருப்பதாகவும் இது குழந்தைகளுக்கு அலர்ஜி மற்றும் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. இதனால் கலர் அப்பளங்களை விற்பனை செய்வதற்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கிய விழிப்புணர்வு. உணவில் கலப்படம் என்பது தற்போது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் விரும்பி உண்ணும் வண்ணமயமான உணவுப் பொருட்களில் கவனம் தேவை என உணவு பாதுகாப்புத்துறை வலியுறுத்தியுள்ளது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு அதிகாரிகளும் அறிவுறுத்தியுள்ளனர். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.